இன்றைக்கி வீடியோவில் நம்ம எழுத்துக்களின் பிறப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதை சொன்னவர் நன்னூலார். எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது ஒலி அணுக்கள். ஒலி அணுக்களை அணுத்திரல்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை அணுத்திரல். எழுத்துக்களின் பிறப்பு 2 வகையாக இருக்குது. ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பை காற்றறைகள்னு சொல்லுவோம். முயற்சி பிறப்பை ஒலிப்பு முனைகள் சொல்லுவோம். இடப்பிறப்பில் பாருங்கள், மார்பு, கழுத்து, தலை, மூக்கு வரும். மார்புக்கு இன்னொரு பேர் உரம், கழுத்துக்கு இன்னொரு பேர் மிடரு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்பிலேருந்து பிறக்கிறது தான் 6 வல்லின எழுத்துக்கள். கழுத்துலேருந்து பிறக்கிறது 12 உயிர் எழுத்துக்களும் 6 இடையின எழுத்துக்களும். தலையிலேருந்து வர்றது ஆயுத எழுத்து. மூக்கிலேருந்து 6 மெல்லின எழுத்துக்கள் வரும். இதுதான் இடப்பிறப்பில் வர்றது. முயற்சி பிறப்பில் எது 4 இருக்குன்னா இதழ், நா, பல், அன்னம். அன்னம்ன்றது மேல் வாயில் உள்பகுதி தான் அன்னம். அப்புறம் பாருங்கள், ஆவின்றது உயிர் எழுத்துன்னு சொல்லுவோம். இடைமையை இடையின எழுத்து தான் இடைமை சொல்லுவோம். மெல்லின எழுத்து மென்மைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மார்புக்கு இன்னொரு பேர் உரம், கழுத்துக்கு இன்னொரு பேர் மிடரு பார்த்துக்கோங்க.